அப்போ தேவனுடைய பிரிவினையில ஒரு ரெண்டு பக்கமும் பாசிட்டிவ் உண்டாகிறது. ஆபிரகாம் லோத்து உண்டான போல மனுஷனுடைய வார்த்தைகள்ல யார் பிரிச்சானோ அவனுக்கு நெகட்டிவும், பிரித்து வெளியாக்கப்பட்ட ஜனங்களுக்கு பாசிட்டிவ் உண்டாகிறது. உலக வாழ்க்கையினால பிரிவினை உண்டாக்கப்பட்டவர்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா முழுவதும் நெகட்டிவா இருக்கு. கர்த்தர் சந்தோஷப்பட்டாரு. இதனால அறிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நீ எந்த மாதிரி பிரிவினை விரும்புற? கர்த்தர் பிரிச்சா நம்ம தப்பிச்சோம், நாம பிரிச்சா நாம மாற்றோம். எதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் தெரியுமா? பெரும்பாலும் ஒரு உறவுக்காரங்களை வரக்கூடாது போகல எப்படி பிரிக்கிறோம்? கதை உடச்சி போட்டா எப்படி பிரிக்கிறோம்? வார்த்தை நாவால கொடுத்துறது. என்ன வார்த்தை சொன்னா என் வீட்டுக்கு வர மாட்டான், என்ன வார்த்தை சொன்னா அவன் அப்படி போயிடுவான், என்ன வார்த்தை சொன்னா கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கான். அவனுக்கு பாருங்க, அவன் வார்த்தை அந்த நாவ் என்ன செய்யுது, அவனை பிரிக்கும்படியாக வேற ஆட்கள் உறவுகளை பிரிக்கும்படியாக பயன்படுத்தின அந்த நாவ் அவனை கொடுத்துக்கிறதாக யாக்கோபுல பார்க்குறோம். நல்லா கவனிச்சுக்கிறேன். அப்போ நம்ம எந்த இடத்துலையும் நாவனால சில வார்த்தையை சொல்லி நம்ம உறவுகளை பிரிக்க வேண்டாம். அது நம்ம விசனமும் வியாபனமும் சஞ்சலமும் உண்டாக்குற ஒரு காரியத்தை உண்டாகும். அது நம்ம எரிக்கிறதா இருக்கும். ஆனால் பிரிக்கப்பட்டவர்களோ பிரித்து வெளிப்போனவர்களோ வெளிவிட்டாயிருவாங்க, அதையும் பார்க்க வேண்டியது. அதனால தயவுசெய்து நாம் நம்மளோட ஜீவிக்கு நாட்டு வரைக்கும் நம்மளோட வாய் வார்த்தைகளை யாரையும் பிரிக்க வேண்டாம். தேவனை பிரித்தா பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு ஆரோக்கியம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ரெண்டு பக்கம் வளர்ச்சி இருக்கும், ஒரு தேவ சித்தம் இருக்கும், ஒரு பசுத்தம் இருக்கும், தேவன ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க. அதே சமயம் உலக வார்த்தைகள் மயங்கி பிரபஞ்சத்துக்கு ஆசை வைத்து அந்த வார்த்தைகள் உட்படக்கூடாது. முழுதும் சேதாரமாக இருக்கும். நல்ல பேக்கேஜ் தரேன், அதை தரேன், இதை தரேன், உலக வார்த்தைகள் மயக்கி கொண்டு போகும். சாத்தான உலக வார்த்தைகள் மூலமாக தான் உலக காரியம் மயக்கத்துக்கு மூலமாக உங்களே செய்வான், சேதாரத்தை உண்டாக்க பார்ப்பான். ஒரு மனுஷன் அப்படிதான் ஒரு இடத்துல 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் கிடைக்குது, 2 லட்சம் போட்டால் 4 லட்சம், அப்படி ஆஃபர் போட்டுருக்காங்க. கடைசியில் எட்டி வட்டிக்கு வாங்கி